வெல்கம் டு ராய தம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிரில்டு வெஜிடபிள் தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட நம்ம ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். இது அப்படியே ரொட்டியோட நானோட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு காலிஃப்ளவரு, புருக்லி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன செரி தக்காளியும் 1/4 கிலோ பிரசல் எடுத்துருக்கேன். சின்ன கோஸ் மாதிரி இருக்கும், கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேரட்டை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நான் என்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். அவங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி, அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிளை மாற்றிக்க வேண்டியதுதான். ஆனால் செய்முறை இப்படி செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுட்ரு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இது காரஞ்சாரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வெள்ளைக்காரங்க அப்படியே உப்பு போட்டு கிரில்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெப்பரு, எண்ணெயை ஆலிவ் ஆயிலில் போட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு பிடிக்காது. அதனால தான் இப்படி மசாலாலாம் சேர்த்து செய்கிறேன். இப்போ நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும், பரட்டுறதுக்காக வேண்டி. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு, வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கையால் பெரட்டி விடுங்க. அப்போ தான் மசாலா கலக்கும். இஞ்சி பூண்டுலாம் இருக்குது, அதனால் நல்லா பெரட்டணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிளை. கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் எல்லா மசாலா, உப்பு எல்லாம் பெரட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்படி நம்ம வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் தான் அதிகமாக சாப்பிட்ணும், ரைஸு இதெல்லாம் கம்மிப்படுத்தி தான் சாப்பிட்ணும். அதனால் நாங்கள் இந்த வெஜிடபிளோ கூட பிள்ளைங்களுக்கு சிக்கனும் இல்லை ஃபிஷ்ஷும் சிப்ஸும் வச்சுப்போம். நல்லா நான் ரெடி பண்ணிவிட்டேன் பெரட்டி இந்த அளவுக்கு மசாலா. இப்போ நம்ம கிரில்லில் வைக்கிறதுக்கு யானை ரெடி பண்ணிக்கலாம். கிரில்லில் வைக்கிறதுக்கு ஸ்டீல் தட்டில் ஃபைல் பேப்பரை போட்டு ரெடி பண்ணிட்டேன். கிரில் இல்லாதவங்க கேக்கை இட்லி சட்டில் செய்கிற மாதிரி இதையே ட்ரை பண்ணலாம். டேஸ்டியாக தான் இருக்கும். நல்லா ஃபைல் போட்டு இட்லி சட்டில் வச்சு ஆவி பண்ணிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். கிரில் இருக்கிறதால நான் கிரில்லில் செஞ்சுக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். 2த்தையும் வச்சு கிரில்லில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்பூன் இல்லை நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கிறேன். பட்டரை சேர்த்துக்கிட்டு இதை நான் 50 மினிட்ஸ்க்கு கிரில்லில் வைக்க போகிறேன். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 50 மினிட்ஸ் கிரில்லில் ஹையில் வச்சோம்னா நல்லா சூப்பராக வெந்து பொசுன்னு வந்துடும். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 50 மினிட்ஸ் ஆகிடுச்சி. கிரில்லேருந்து எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட கிரில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில். பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.